ஹை நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நண்பா, இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று சொல்லியிருப்பேன். இன்றைக்கி டபுள்ஸ் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது சொல்லியிருப்பேன். நம்ம அதனால் பார்த்திங்கன்னா 92, 42 இது சொல்லியிருப்போம். இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா 1 இல்லைனா 6, 8 இல்லைனா 3 சரிங்களா. இதுலேருந்து ஒரு நம்பர் வரும். இதே மாதிரி இதுலேருந்து ஒரு நம்பர் வரும் நமக்கு கணக்கு போட்டு சொல்லியிருப்பேன் சரிங்களா. நம்ம 42 சரிங்களா, நம்ம 42 சொல்லியிருப்போம். அதே மாதிரி டபுள்ஸ் பார்த்திங்கன்னா 2, 2 இல்லைனா 2, 7 இந்த மாதிரி வரும்னு எதிர்பார்த்தோம் சரிங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற நம்பர் எல்லாமே ரிசல்ட் தான் நண்பா சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1, 6, 8, 3 இதில் வந்து 4 நம்பர் வந்து ஒரு நம்பர் வந்து இருக்கணும். இப்போ 8 வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த 9, 4 சரிங்களா, இதில் வந்து ஒரு நம்பர் இருக்கணும். 4 வந்துருந்துச்சு சரிங்களா, 84ன்ட்டு. ஆனால் இந்த 2 தான் சரிங்களா. நம்ம இன்றைக்கி வந்து சீபோர்டு 2 அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. சீபோர்டு 2 வரல சரிங்களா. அதே மாதிரி நமக்கு நேற்று நம்ம எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஒரு நாள் டிலே ஆகி வருது அப்படின்னு சொன்னேன் சரிங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா 824 கொடுத்தோம். இதுவே தான் நம்ம ஏசிபிசி கொடுத்தோம் சரிங்களா. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 844. இப்போ பார்த்தீங்களா, நம்ம வந்து முந்தானத்து பார்த்திங்கன்னா 824 கொடுத்துருப்போம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 844. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8ஆம் நம்பர் ஆல் போர்டு கொடுத்துருப்போம். இன்றைக்கி 8 வருது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 9 ஆல் போர்டு கொடுத்தோம். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் வரல. அதுக்கு ஒரு நாள் கழித்து 904ன்ட்டு இங்கே ஏ போர்டில் ஆடுறாங்க சரிங்களா. ஒரு நாள் டிலே ஆகி வருது. நம்ம 9 வந்துன்னா 272க்கு நம்ம 9 ஆல் போர்டு கொடுத்துருந்தோம். ஆனால் ஒரு நாள் டிலே சரிங்களா. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சரிங்களா 844க்கு நம்ம 2 சரிங்களா 2 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஒரு நாள் நம்ம டிலே ஆகி 824க்கு நம்ம கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 844 இருக்குது சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் நம்பர் 4, 9 இதில் வந்து ஒரு நம்பர் வந்துடும். அதில் 4 எடுத்து கொடுத்துருந்தேன். அதே மாதிரி 2ஆம் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருந்தேன் சரிங்களா. அதனால் நீங்கள் மிஸ் ஆகிடுச்சு நண்பா. எல்லாருமே 42 வந்து இருக்கும் சரிங்களா. 42 வந்து நம்மளுக்கு வின்னிங் கிடச்சிருக்கும். 1, 6 அதில் 8, 3 அதில் எடுத்துங்களேன். அது 8 எடுத்தாலும் 842 தான் வந்து இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் மிஸ் நண்பா சரிங்களா. டபுள்ஸ்னு தெரிஞ்சும் நம்ம வந்து இதில் டபுள் நம்பர் வைக்கல சரிங்களா. அப்படி வச்சிருந்தாலும் இன்றைக்கி 44ன்ட்டு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி விடுங்க நம்ம பரவாயில்ல. நாளைக்கு நண்பா இது வீக்லி சார்ட் சரிங்களா. வீக்லி சார்ட்லேருந்து சனிக்கிழமையோட ரிசல்ட் சரிங்களா. அதுக்கு ஒரு கணக்கு போட்டுருக்கேன். இது பாருங்கள், உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ பாருங்கள், அதாவது நண்பா ஃபஸ்ட் நம்பர் இருக்குதுல்ல, ஃபஸ்ட் நம்பரையும் ஃபஸ்ட் நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் சரிங்களா, இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணுங்கள். வரக்கூட நம்பர் கூட அப்படியே ப்ளஸ் பண்ணி பாருங்கள். ஒரு நம்பர் உங்களுக்கு ஹிட் ஆகிடும் சரிங்களா. நம்ம இது வீக்லி சார்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் சரிங்களா சும்மா பார்க்கலாம். இங்கே 0 இருக்குல்ல, இப்போ 0 அதாவது ஃபஸ்ட் நம்பருக்கு 2ஆவது நம்பர், அடுத்து பி போர்டு, இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்போ இங்கே 8ன்னு கிடைக்கும். அதுக்கு நம்ம இங்கே 9 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 12 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 3. பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 4. இப்போ இங்கே 9 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 13 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 4. இப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 5. இப்போ இங்கே 8 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9. நண்பா இங்கே 6 இருக்குது, இங்கே 9 இருக்குது. இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 15 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் 6. அதே மாதிரி இங்கே 0 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 5 தான் வரும் சரிங்களா. அதே மாதிரி இங்கே 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 8. நண்பா இங்கே 7 இருக்குது, இங்கே 6 இருக்குது. இது ரெண்டு ப்ளஸ் பண்ணி 13 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணுறப்பா 1 + 3 பார்த்தீங்கன்னா 4. இப்போ இங்கே 8 இருக்குது, இங்கேயும் 8 இருக்குது. இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணுறா 8 8 16 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணுறப்பா 7. ஓகேவா, நம்ம எடுத்தாச்சு சரிங்களா. இப்போ இதில் இருக்கிற நம்பர் சரிங்களா. இப்போ அதில் வந்து நம்ம மார்க் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். இந்த 8ன்னு எடுத்துக்கிறோம்ல ஃபஸ்ட் நம்பர், இங்கே 8ன்னு இருக்குல்ல, இந்த கலர் மாற்றிக்கலாமா நண்பா. இங்கே 8 சரிங்களா. இந்த 8 பார்த்தீங்கன்னா பவரில் பி போர்டில் இருக்குது சரிங்களா. அடுத்து 3 பி போர்டில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 பி போர்டில் இருக்குது சரிங்களா. இதுக்கு முன்னாடி 4 இங்கே பவரில் இருக்குது, மெயினில் இருக்குது பி போர்டில். அடுத்து நண்பா 5 பார்த்தீங்கன்னா சி போர்டில் இருக்குது. அடுத்து நண்பா 9 இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்டில் இருக்குது, பி போர்டில் இருக்குது. அடுத்து நண்பா 6 இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்டில் இருக்கும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 சி போர்டில் இருக்குது சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 சரிங்களா நண்பா, இங்கே ஏ போர்டு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்டு இருக்குது சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நாள் கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஏ போர்டு அனுக்கிறாங்க. மீது எல்லாமே பி போர்டு சி போர்டு தான் வருது சரிங்களா. அப்போ நாளைக்கு இதில் கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னா நம்மளுக்கு 2 இல்லைனா 7 சரிங்களா. அது நம்மளுக்கு சி போர்டு. இப்போ சி போர்டு சரிங்களா, சி போர்டுக்கு 7. இப்போ 2 தரல, நான் 7 தரேன் சரிங்களா. அது ஏன் நான் 7 தரேன்னா அதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது சரிங்களா. ஏன்னா நம்ம எந்த ஒரு கணக்குமே சார்ட் மூலியமாக எடுத்தாலுமே நம்ம கணக்கு போட்டு தான் சொல்லுவோம். பாருங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா பி போர்டு இன்றைக்கி 784 இருக்குல்ல, அதோடைய பி போர்டு பாருங்கள் 8 இருக்கும். அதுக்கு மேலே முன்பு 869க்கு சரிங்களா. பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் ஏ போர்டு இருக்கும், அந்த 7 சரிங்களா. அந்த 7 தான் சி போர்டு க்ளோஸ் ஆகும் சரிங்களா. இந்த மாதிரி வந்தாலே நம்மளுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு கீழே வந்துடும் சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சி போர்டுக்கு 7 சரி நண்பா.
சரி, அதுக்கப்புறம் நண்பா இன்னொரு நம்பர். இப்போ நண்பா பார்த்தீங்கன்னா ஏ போர்டு இருக்குல்ல, இந்த ஏ போர்டு 9 இருக்குல்ல, இந்த ஏ போர்டு அதாவது 949 ரிசல்ட் இருந்து பாருங்கள் சரிங்களா. 949 ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9 இருக்குது. அது அப்படியே டபுள் சரிங்களா, 9 + 9 இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அதாவது டபுள் இருக்கிற நம்பர் அப்படியே டபுளாக. இப்போ 9 + 9 பார்த்தீங்கன்னா 18 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9 நண்பா 9 இருக்குது. 9 டபுளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா அதே 9 தான் வரும். இப்போ 0 + 0 0 தான். இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 2 + 2 4. இங்கே பார்த்தீங்கன்னா நண்பா 4 இருக்குது, 4 4 நண்பா 8. இங்கே 8 இருக்குது, 8 8 16. 16 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1 + 6 பார்த்தீங்கன்னா 7. இங்கே 7 இருக்குது, 7 14. 14 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணுறா 1 + 4 பார்த்தீங்கன்னா 5 சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க 5. இப்போ நம்மளுக்கு ஒரு நம்பர் சரிங்களா, இதில் பார்க்கணும்ல, இதில் பாருங்கள் கலர் மாற்றிக்கலாம் நண்பா. இந்த 9 பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மெயினில் இருக்குது சரிங்களா. அடுத்து 9 ஏ போர்டா பி போர்டா சரிங்களா. அடுத்து 0 சரிங்களா, 0க்கு இங்கே 5ன்னு இருக்குது. அதே மாதிரி 4க்கு இங்கே 2 4 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 8க்கு 8 இருக்குது சரிங்களா. இங்கே 7க்கு 7 இருக்குது சரிங்களா. ஒரே ஒரு நாள் மட்டும் தான் நண்பா இந்த 0க்கு சரிங்களா. இந்த 0க்கு இங்கே பார்த்தீங்கன்னா பவரில் அடிப்பான் சரிங்களா. பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது சரிங்களா. அப்போ நாளைக்கு 5 வந்து பி போர்டு சரிங்களா. இப்போ என் கணக்கில் பி போர்டு இருக்குது 5 சரிங்களா. நாளைக்கு பி போர்டு, அது ஏன் நம்ம பி போர்டு 5 தரோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நண்பா நம்ம எப்பவுமே இங்கே இருக்கிற நம்பர் நம்ம மார்க் பண்ணுவோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 5 இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இந்த முக்கோண வயசில் பார்ப்போம்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7 இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா 6 இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். இதுக்கு கிட்ட இருக்கிற நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 6, இந்த சைடில் 7, இங்கே 4 சரிங்களா. இப்போ இது கிட்ட இருக்கிற நம்பர் ஒரு 8 வரணும் சரிங்களா. இப்போ 8 வந்தால் 4 6 7 8 அப்போ க்ளோஸ் ஆகாது சரிங்களா. அந்த கட்டத்தில் க்ளோஸ் ஆகாது. அதே இந்த இடத்துல சரிங்களா நம்ம கணக்கில் 5 இருக்கிறதுனால இங்கே 5 டார்கெட் பண்ணோம்னா, இங்கே பி போர்டில் 5 டார்கெட் பண்ணோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 6 இங்கே 4 5 7 சரிங்களா, க்ளோஸ் ஆகுதுங்களா. அதனால தான் நான் பி போர்டுக்கு 5 தரேன் சரி நண்பா. நம்ம பி போர்டுக்கு 5, சி போர்டுக்கு 7. நம்ம மீதி இருக்கிற ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. மீதி இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 1 இல்லைன்னா 6. இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் சரிங்களா. நாளைக்கு ஏ போர்டுக்கு 1 இல்லைன்னா 6 சரிங்களா. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் தரேன். சி போர்டுக்கு சரிங்களா, சி போர்டுக்கு 7, நம்ம பி போர்டுக்கு 5, நம்ம ஏ போர்டுக்கு சரிங்களா. நம்ம ஏ போர்டுக்கு 1 இல்லைன்னா 6ன்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஆனால் இருந்தாலுமே குறைந்த அமௌண்ட்டில் வின்னிங் சரிங்களா, அதனால் 6. நம்ம என்னுடைய கணக்கில் இந்த நம்பர் தான். ஏ போர்டுக்கு 6, பி போர்டுக்கு 5, சி போர்டுக்கு 7, 657 சரி நண்பா. இது பாக்ஸ் நம்பரில் கிடையாது, ஒரே ஒரு நம்பர் 657 ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு நண்பா பிசி நாசி கண்டிப்பாக வின்னிங் வரும், அதிகமாக வின்னிங் வரும் சரிங்களா. நாளைக்கு பிசி நாசியும் கண்டிப்பாக வின்னிங் வரும். அதே மாதிரி சி போர்டில் 2 சப்போர்ட்டு தான். ஏன்னா இது பவரில் பார்த்துக்கோங்க, ஆனால் எல்லாம் சப்போர்ட்டு தான், பவர்னால எல்லாமே சப்போர்ட்டு தான். ஏ போர்டுக்கு வந்து 1 வந்துடலாம், பி போர்டுக்கு 0 வந்துடலாம், சி போர்டுக்கு 7 வந்துடலாம். அதெல்லாம் ரொம்ப சப்போர்ட் தான். என் கணக்கில் 657 சரிங்களா. இந்த நம்பர் தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 844 ரிசல்ட்டு. அதே மாதிரி டபுள்ஸ் இருக்குது, அங்கே 2 நாளுக்கு ஒரு நாள் வருமா நண்பா. என் கணக்கில் எங்கேயும் 4 வரல. இங்கே நம்மளுக்கு உளுந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ரிசல்ட் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 869, இதில் வந்து ஒரு நம்பர் கீழே வந்துருக்குது சரிங்களா, ஒரு நம்பர் பவர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 440, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் பவர் தான் வருது சரிங்களா. இப்போ 251 ஒரு நம்பருக்கு பவர் வந்துருக்குது. இப்போ 095 கீழே பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் பவர் இருக்குது சரிங்களா. அதே மாதிரி 910, இதில் ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா பவர் இருக்குது, மெயின் இருக்குது சரிங்களா. இங்கே 949, இங்கே 910, இதில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் மெயின். அதனால் நம்ம இதுலேருந்து ஒரு நம்பர் தான் எடுக்கும் சரிங்களா. 7 8 4 இதிலேருந்து ஒரு நம்பர் தான் எடுக்கணும். அப்போ 4 வந்துச்சுன்னா சரிங்களா, அப்படின்னா 7 வராது. ஆனால் நம்ம கணக்கு 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 4 ஸ்ட்ராங்கில் கிடையாது நம்ம கணக்கில். அதனால் பார்த்துக்கோங்க, நான் தான் சொல்கிறேன் சரிங்களா. 657 மட்டும்தான் நம்ம கணக்கில் இருக்குது. முழுக்க என்னோடய கெஸிங் மட்டும்தான். இது வந்து கன்ஃபார்ம் நம்பரும் கிடையாது. உங்களோட கணக்கில் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. 657 நாளைக்கு ஒரு 30 ரூபாய்க்கு இந்த செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. நம்ம 30 ரூபாய்க்கு மட்டும்தான் இந்த செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா. சரி நண்பா, என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பா. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு சரிங்களா. சரி நண்பா, தேங்க் நண்பா.